நீங்க தான் தங்கிட்டு இருக்கியா என்ன? அப்பப்ப தங்குவேன். செம்மையா இருக்குடி பிளேஸ். அம்மா எப்ப இங்க வந்தீங்க? அதெல்லாம் நாங்க எப்பயோ வந்துட்டோம். அம்மா நீ என்ன இந்த பக்கம்? அதுவா, அவங்க என்ன கூப்பிட்டாங்க, அதனால வந்தேன். கூப்பிட்டா வந்துருவியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ரேஷ்மா? நீ தாண்டி பிரச்சனை. நீ தான் பிரீத்தி பிரச்சனை எனக்கு. ஹேய், நான் என்ன பண்ண உன்ன? சும்மா நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, நான் ஒண்ணுமே பண்ணாததுக்கு முன்னாடி நீயே தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பாரு பிரீத்தி, நீ ஏதாச்சும் இந்த ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா இது என்னோட ஃபேமிலி. இப்போ மனசுல வச்சுக்கோ சொல்லிட்டேன். ஹேய் நிறுத்து சரியா? நீ சப்போஸ் தெரிஞ்சு எங்க கூட வரதானால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா உன்னை ஏத்துப்பேன். ஆனா நீங்க நடிச்சு எங்க எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைச்ச, கொன்றுவேன் பிரீத்தி உன்னை. ஹேய் என்ன என்ன, நான் இப்ப என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல சரியா? சும்மா இவங்க கூப்பிட்டாங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா நான் எங்க வர போறேன்? யாருக்குமா தெரியும்? நீ ஏன் வந்த? அப்புறம் எங்ககிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி போய் ரம்யா கிட்ட சொல்ல மாட்டேன்னு என்ன இருக்கு? சரி புரியுது, நான் அப்படி பண்றதுதான். பட் ஆனா என்னவோ தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணல. ஏன் அது எப்படி நான் நம்புறது ஒண்ணு? இங்க பாரு, நீ என்ன நம்புறியோ நம்பலையோ அது என்னவோ தெரியல. நான் தனியா இருக்கும்போது இவங்க தான் என்கிட்ட பேசினாங்க, நல்லா பேசினாங்க, எல்லாத்தையும் என்கிட்டயே ஷேர் பண்ணாங்க. அதனால ரம்யா கேட்கும்போது கூட என்னால வாய் திறந்து சொல்ல முடியல. அது ஏன்னு எனக்கே இப்போ வரைக்கும் புரியல, குழப்பத்துல தான் இருக்கேன். அப்படியா? என்னால உன்னை நம்ப முடியல பிரீத்தி. அது ஓ அஷ்டம் ரேஷ்மா, நீ நம்பு நம்பல, இதான் உண்மை. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இந்த பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நான் உன்னை எப்பவுமே கவனிச்சுட்டு தான் இருப்பேன் பிரீத்தி. ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நான் ஒன்றும் பழைய ரேஷ்மா மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இப்பயே சொல்லிட்டேன். ஓ ஆமா ஆமா, நீ பழைய ரேஷ்மா இல்லதான். அப்புறம் எப்ப கல்யாணம் உனக்கு? நான் எப்ப வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன? இல்ல, ஒரு ஃப்ரெண்டா கேட்டேன் நானு. ஃப்ரெண்டா? ஆமா பிரீத்தி, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான். முன்ன எனக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தேன். நீயே தெரிஞ்சு வந்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரெண்டா இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ என்னோட ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. உன்னால எந்த ஒரு கஷ்டமும் இவங்களுக்கு வரக்கூடாது பிரீத்தி. அவ்வளவுதான். என்ன அப்படி என்ன எதுக்கு எடுத்தாலும் உன் ஃபேமிலிங்கிற? ஆமா, நான் சிவாவை மேரேஜ் பண்ணிக்க போறேன். எங்க வீட்டுல எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க எல்லாரும் என்னோட அண்ணனுங்க. அதே மாதிரி இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி இவங்களை விட்டு கொடுக்க முடியும்? உன்னோட பிளான் எல்லாம் இங்க கொண்டு வராத, இப்பயே சொல்லிட்டேன். ஓ, அந்த அளவுக்கு நல்லவள் ஆயிட்டியா? ஆமா பிரீத்தி, நான் நல்லவெல்லாம் சொல்லிக்க விரும்பல, நான் கெட்டவ தான். ஆனா இவங்க எப்பயுமே என் கூடயே இருந்திருக்காங்க தெரியுமா? எந்த ஒரு கஷ்டத்துலயும் எந்த ஒரு எனக்கு ஆபத்து வரும்போதும் ஆத்தி அவளோட உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கா தெரியுமா? என்ன பாக்குற? நீங்க தான் ராக்கியை வச்சு பிளான் போட்டீங்களே, அப்ப நடந்ததுதான் சொல்றேன். எனக்கு இவங்க கூட இருக்கும் போதே தெரிஞ்சது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு. சும்மா நம்ம பாட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம் அதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கல, ஒரு யூஸும் இல்லை. ஆமா ரேஷ்மா, இதை வேணா நான் ஒத்துக்கிறேன். நானும் இப்ப பார்த்தாலும் ரம்யா கூட இருந்தா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர நாங்க அதிகமா எங்களுக்குள்ள விஷயத்த பேசிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சொல்லப்போனா ரம்யா பத்தி எனக்கு முழுசாலாம் எதுவுமே தெரியாது. நாங்க மோஸ்ட்லி பேசுறதெல்லாம் இவங்கள பத்தி தான். அதான் எனக்கு தெரியுமே. நீ நானும் இருக்கும்போது கூட நம்ம என்ன சந்தோஷமா இருந்தோம். அவங்க எப்படி பிரிக்கலாம் இவங்களை எப்படி கவுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமா, எனக்கு ஒன்றை பார்த்தா பொறாமையா தான் இருக்கு. ஏன்? என்ன ஏன்னு கேட்குற? நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, நல்லா வெளில போகிறீங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்க, விட்டு கொடுக்காம இருக்கீங்க. அதான் நானும் உங்களை ஒத்தையாக இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? இதோ பாரு, நீ நல்லவளா இருந்தீன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பிரச்சனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் எனக்கே தெரியாது. இதை சொல்லதான் உனக்கு கூப்பிட்டேன். சரி சரி சரி, வா உள்ள போலாம். சரி. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஏதாச்சும் பண்ண அவ்வளோதான் நீ. சரி ரேஷ்மா, வா போகலாம். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அமிர்தம் சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், அன்யராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அண்ணா சுட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஜோதி சிஸ்டர், ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க?
நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசரன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜ சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், யசகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கணி சிஸ்டர், கிறிஸ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தினி சிஸ்டர், தீபா நிகித் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டாச்சா? யாழினி சுரேஷ் சிஸ்டர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பேசி. சாரி, என்னால் போன வாரம் ஒழுங்காகவே வீடியோ போட முடியல. அப்புறம் எல்லாரும் ஹாப்பி தானே? எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹாய் ஹிமாவரி, நீ தைரியமாக இரு. அப்படி ஏதாச்சும் உனக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தாராளமாக போய் உங்கள் வீட்லேயே சொல்லு, சரியா? நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, பயப்படாத, ஸ்ட்ராங்காக போல்டாக இரு, ஓகேவா? ஆமாம், நீ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பண்ணியிருக்க. உண்மையாலுமே கிரேட் தான் நீ. அதனால் எதை நினச்சி கவலைப்படாத. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் சொல்லு, சரியா? அப்புறம் சிஸ்டர்ஸ், நிறைய பேருக்கு ஹெல்த் சரியில்லைன்னு சொன்னீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோ வரலனால எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு. ஹாய் சங்கீதா சிஸ்டர், பிலேட்டட் விஷஸ். சாரி சிஸ்டர், என்னால் நிறைய விஷ் பண்ண முடியல. எப்படியும் ஹாப்பியாக சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? எங்கள் சங்கீதா சிஸ்டர் செமையாக பார்த்துக்கோங்க, சூப்பராக பார்த்துக்கோங்க. 2 பேரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஹாப்பியாக சூப்பராக ஜாலியாக இருக்கணும். சரி வாங்க, யாரையும் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாய் சிஸ்டர்ஸ், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க. ஆமாம், திருவண்ணாமலையிலேருந்து யாராச்சும் நமக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் சேஃபாக இருங்க, ஓகேவா? சரி வாங்க, நாம வீடியோக்குள்ள போகலாம். என்னடி 2 பேரும் போனாலுங்க, சண்டைக்கு இது போட்டுக்கிறாளுங்க, போய் பார்க்கட்டுமா? விட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் மீட் பண்ணியிருக்காங்க, பேசிக்கிட்டோம். ஆமாம், அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இதுவும் கரெக்ட் தான், அடிச்சுக்கிட்டாலும் திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல. என்ன ஓடி மூஞ்செல்லாம் உடச்சிக்காம இருந்தா சரி. ஸ்ரீ, ஹே, நீ அந்த அஜய் தானே? இவன் என்ன பண்றாங்க? அதானே, எதுக்கு இங்க வந்திருக்க நீ? ஹலோ சிஸ்டர்ஸ், இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? நான் சும்மா ஸ்ரீயை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன ஸ்ரீயை பார்க்க போறியா? உனக்குலாம் அலௌட் இல்லை. என்னங்க சிஸ்டர்ஸ் இப்படி சொல்றீங்க? ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேனே. அதான் சொல்றோம்ல சிஸ்டர்ஸ், நான் சும்மா பார்த்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் முடியாது, ஒரு காரணம் இருக்கு, உன்னெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. ஏங்க என் மேலே தப்பு இருக்குதான், ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் அதுக்காக இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்டுறேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் முடியாது, என்ன கேட்டாலும் நீலாம் நாட் அலௌடு. சிஸ்டர்ஸ், அதான் சாரி கேட்குறேன்ல. நீ என்னதான் சாரி கேட்டாலும் இன்னைக்கு நாட் அலௌடு. ஆமா, கிளம்பு. சிஸ்டர், ஏன் இப்படி எல்லாரும் இப்படி பண்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க ஒண்ணு பண்ணலையே. அதான் உங்களை பார்க்க விட மாட்டீங்களே. ஆமா, விட மாட்டோம். சிஸ்டர், ஒரு 5 minutes, நோ. அட்லீஸ்ட் 3 minutes. நோ வே. சிஸ்டர், அட்லீஸ்ட் 1 minute. வாய்ப்பில்லை. என்ன நீங்க எப்படி பேசினாலும் இப்படியே சொல்றீங்க? ஆமா. சிஸ்டர் ப்ளீஸ். இங்க பாரு அஜய் தானே, அதெல்லாம் நிக்கலாம், நீ பார்க்க முடியாது. ஹே டே அஜய், என்ன பண்றீங்க? ப்ரோ, நான் ஸ்ரீயை பார்க்கலான்ட்டு வந்தேன், இவங்க யாரும் விட மாட்டாங்க. என்னடி பண்றீங்க? நாங்க என்ன பண்றோம்? நாங்க எதுவும் பண்ணலையே. ஹே விளையாடாதீங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? சேச்சே, நாங்களே எதுவும் பண்ணலப்பா. ஹே போதும், விளையாட நிறுத்துறீங்களா? என்ன விளையாடுனீங்களா? ஆமா அஜய், உங்ககிட்ட அவளுங்க கலாச்சிருக்காளுங்க. சிஸ்டர். ஆமா, சும்மாதான். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? வேற எதுக்கு? எங்க ஸ்ரீ நல்லா பாத்துக்கிட்டல, அதுக்குதான். ஹலோ, எனக்கு அவ அத்தை பொண்ணு தெரியும்ல, அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டு பொண்ணு. அதெல்லாம் தெரியாது, எங்க வீட்டு பொண்ணுதான் அவ எப்பயும். சரி, நான் எதுவும் சொல்லல. அவளை பார்க்கலாமா? பார்க்கலாம். உள்ளதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, போய் பார்ப்போம். சிவா, நீ எதுக்கு வந்தப்போ? அதுவா, ரேஷ்மா கூட்டு போலாம் தான். அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கொன்னு எடுக்கிறாரு. அவங்க அம்மாவா இருந்தா கூட சமாளிச்சிடலாம். ஐயோ, அவர் இருக்காரு பாரு, எத்தனை கேள்வி தெரியுமா கேட்குறாரு. அப்படி என்ன கேட்டாரு? நாங்கள் 2 பேர் தனியாக இருக்கக்கூடாதான், எங்கள் கூட யார் இருக்காங்க, எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க. ஐயோ, அவர் அப்படியே ஒன்று கேட்டு கொள்றாரு. ஓ, இன்னும் அவருக்கு எந்த விஷயமும் தெரியாதுல்ல? என்ன சொல்ற? மறந்துட்டியா? ஏய், என்னடி சொல்றீங்க? ரேஷ்மா பர்த்டே அன்னைக்கு நைட்டு சார் ஃபுல் சரக்கு அடிச்சிட்டு. ஐயோ, ஏய் பயம் மூடுங்கடி, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அப்புறம் நாங்க வேணா சொல்லட்டுமா? டி பாவீங்களா, தயவு செஞ்சு வாய மூடிட்டு இருங்கடி. சிஸ்டர்ஸ், என்ன நடந்துச்சு அன்னைக்கு? என்ன சிவா, சொல்லிடலாமா? டேய், நீ வேற ஒருத்தன், அப்படிலாம் எதுவும் இல்லடா, வாய மூடுங்கடி. அம்மா ரேஷ்மா எங்க? அதுவா, அவளும் பிரீத்தியும் பேசுறதுக்கு போயிருக்காங்க. என்ன பிரீத்தியா? அவ எப்போ வந்தா? நாங்க தான் கூட்டு வந்தோம். எண்டி, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அவளெல்லாம் எதுக்கடி வீட்டுக்குள்ள விடுறீங்க?
இப்ப என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான். ஏதாச்சும் பிரச்சனை வரட்டும், உங்க எல்லாரையும் நிக்க வச்சு உதைக்கிறனால ஏன்னு பாருங்க. அன்னைக்கு பாத்துக்கலாம். பிரச்சனை வரட்டும்டி, அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. எந்த நம்பிக்கையில் அவளெல்லாம் வீட்டுல விடுறீங்கன்னு தெரியல. லூசு சிவா, கொஞ்ச நேரம் வாயை மூடு. அவ இங்கதான் இருக்கா, காதுல இது விழுந்துற போகுது. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் முன்ன மாதிரிலாம் இல்லை. ஆமா மேடம், ஏமாத்துறவங்கலாம் கெட்டத்தனமா உள்ள வருவாங்க, நல்ல விதமா பேசிதான் உள்ள நுழைவாங்க. அப்படிலாம் இல்லடா சிவா, நீ அமைதியா இரு. சரி, என்னவோ பண்ணுங்கடி. பிரச்சனை வந்துச்சுன்னா ஆனா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி, அப்புறம் என்ன அஜய், போய் பாத்தியா? எங்க நீ எங்க பாத்துட்டு இருக்க? அதுவா, நீங்க எதை பேசிட்டு இருந்தீங்க, அதான் அப்படியே நின்னுட்டேன். சரி, நான் போறேன். சாரி. இல்ல பரவாயில்ல, சாரி. நான் தான் அவசரமா வந்து இடிச்சிட்டேன். இல்ல நான் தான் பார்த்து வந்திருக்கணும். சாரிங்க. இல்ல பரவாயில்லைங்க. இல்ல சாரி. அஜய், என்ன ப்ரோ? ரொம்ப நேரமா சாரி சொல்லிட்டு இருக்கீங்க. யாராச்சும் ஒருத்தர் முடிவு வரீங்களா? சரி, நான் ஸ்ரீயை பார்க்க போறேன். ரேஷ்மா, சொல்லுங்க சிவா. என்னாச்சு என் தங்கத்துக்கு? எதுக்கு இப்படி கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன விஷயமா இருந்தீங்க அதை சொல்லுங்க. என்னாச்சு தங்கம்? நீ ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சிவா. திடீர்னு இந்த பிரீத்தி வந்திருக்காளா, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் அவகிட்ட பேசிட்டு வந்தேன். சரி விடு, பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். அதுக்கே நீ இப்ப டென்ஷனா இருக்க, நார்மலா இரு. அட போங்க, கடுப்பா இருக்கா. மட்டும் ஏதாச்சும் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியா அப்புறம் இருக்க அவளுக்கு. சரிடி, போலாமா? எங்க ஓ சரி, இங்கே இருந்துடலாமா? எங்க கூப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட்? வேறங்க, உங்க வீட்டுக்கு தான். சரி வாங்க போலாம். நான் இங்கே இருந்துறியா? நான் வேணா உங்க வீட்டுல சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. சொல்லலாம். என்ன, உங்க அம்மா கிட்ட சொல்லி சமாளிச்சு உன்னை எங்க தங்க வச்சிட்டேன். ஆனா உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரே, கூப்பிட்டு வர சொல்லிட்டே இருக்காரு. என்னடி, உங்க அப்பா சொன்னது இப்படி ஷாக் ஆகுற? ஐயோ சிவா, எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாங்க சீக்கிரம் போலாம். சரி. அட நீங்க வேற, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. போச்சு, நீங்க நான் செத்த. வாங்க போலாம் சீக்கிரம். சரிடி, அதுக்கே டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம எங்க அப்பா ஃபோன் பண்ணாலும் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? சரி வா போலாம். ஐயோ போச்சு, எங்க அப்பா என்ன பண்ண போறாரோ? ஹே, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். அட போங்க சிவா, உங்களுக்கு தெரியாது எங்க அப்பா பத்தி. நீங்க நான் செத்த. அடிப்பாவி, ஐயோ சீக்கிரம் வாங்க. எதுக்கு இப்படி ஓடுற? அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு, வேணா பாருங்க. என்ன?